everyone. So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th பப்ளிக் எக்ஸாம் 2024 அதாவது பொது தேர்வு 2024க்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் தான். சோ அதுவும் அத்தியாயம் 7க்கு. சோ அத்தியாயம் 7ஓட இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் தான் இந்த வீடியோ, சரிங்களா? சோ அத்தியாயம் 6ஓட இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் சூத்திரத்தை, அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் டிஸ்கஷன் எல்லாமே போட்டிருக்கு. சோ அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க, சரிங்களா? சோ அப்பதான் உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். சோ சாப்டர் 6 அத்தியாயம் 6 படிச்சுட்டு அத்தியாயம் 7 வாங்க. சோ அத்தியாயம் 7ல இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் தான் இந்த வீடியோ, சரியா? guys are you ready? சோ யாரா ரெடியா இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. சோ அந்த வீடியோஸ்ல எப்படி இருந்துச்சு, இந்த அத்தியாயம் எப்படி இருக்க போகுதுங்கறத பார்க்கலாம் வாங்க. சோ எடுத்துக்காட்டு 7.1 என்ன சொல்லிருக்காங்க? ஓர் உருளை வடிவ பீம்பாயின் உயரம் 20 சென்டிமீட்டர். ஒரு உருளை வடிவ பீம்பாயோட உயரம் வந்து 20 சென்டிமீட்டர்னு கொடுத்திருக்காங்க. மற்றும் அடிப்புற ஆரம், கீழே இருக்கக்கூடிய ஆரம் இல்லையா? சோ அடிப்புற ஆரம் பாத்தீங்கன்னா 14 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. அப்போ அப்படி இருந்துச்சுன்னா அதன் வலைப்பரப்பு மற்றும் மொத்த புறப்பரப்பு கேட்டுருக்காங்க. அதாவது டிஎஸ்ஏ சிஎஸ்ஏன்னு சொல்லுவோம்ல, சிஎஸ்ஏங்கிறது வலைப்பரப்பு, டிஎஸ்ஏங்கிறது மொத்த புறப்பரப்பு, சரிங்களா? சோ அதுதான் கேட்டிருக்காங்க. சோ அப்போ ஒரு உருளை வடிவ பீம்பாயோட உயரம் வந்து எப்படி எடுத்துக்கலாம்? ஹெச்னு எடுத்துக்கலாமா? சோ h equal to 20 சென்டிமீட்டர். ஆரம் என்ன கொடுத்திருக்காங்க? 14 சென்டிமீட்டர் இல்லையா? சோ ஆரம் எப்படி எடுத்துக்கலாம்? 6ன்னு எடுத்துக்கலாமா? ஆரம் 6ன்னு எடுத்துக்க போறோம், உயரத்தை ஹெச்னு எடுத்துக்க போறோம், சரியா? சோ ஆரம் 6 எப்படி இருக்குங்க? 14 சென்டிமீட்டர், சரிங்களா? ஓகே. சோ என்ன கேட்டிருக்காங்க? வலைப்பரப்பு மற்றும் மொத்த புறப்பரப்பு கேட்டிருக்காங்க. சோ இந்த பீம்பாய்க்கு, அதாவது உருளை வடிவ பீம்பாய், அப்போ உருளையின் வலைப்பரப்பு என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும், உருளையின் புறப்பரப்பு என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? சோ இந்த ரெண்டோட சூத்திரம் நம்ம சூத்திரட்டையில கொடுத்திருப்போம். சோ சூத்திரட்டை பார்த்துட்டு சூப்பரா படிச்சுட்டு இதுக்குள்ள வாங்க, சரியா? சோ அத்தியாயம் 7 அத்தியாயம் 6 பொறுத்த வரைக்கும் சூத்திரட்டை தரவா இருந்துச்சுன்னா நம்ம எல்லா கேள்விகளுக்கும் சூப்பரா பதில் சொல்லிடலாம், சரிங்களா? ஓகே. சோ ஃபார்முலாஸ் எல்லாம் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? இப்ப உருளையோட வலைப்பரப்பு அப்படிங்கிறது என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிருந்தா ஈஸியா இந்த சம போட்டுடலாம், சரியா? ஓகே. இப்ப உருளையோட வலைப்பரப்பு, உருளையின் வலைப்பரப்பு சூத்திரம் என்ன? உருளையோட வலைப்பரப்புக்கு 2πr/h, அவ்வளவுதான். சோ உருளையின் வலைப்பரப்பு எப்படி இருக்குங்க? 2πr/h. சோ 2 into பையோட மதிப்பு என்ன? 22/7. நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? சோ பையோட மதிப்பு 22/7 into r. r என்ன எடுத்திருக்கோம்? 14. சோ 14 போட்டுக்கலாம் into h. h என்னது? 20. சோ அதையும் போட்டுக்கலாம். இப்ப 7 1 time 7 2s are 14 இல்லைங்களா? ஓகே. சோ 2 into 2 4. 4 into 20 80. 80 into 22 80 into 22. So 8 2s are 16. 8 2s are 16 17 0 1760 சென்டிமீட்டர் ஸ்கொயர், சரிங்களா? ஓகே. சோ இப்போ உருளையின் வலைப்பரப்பு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிக்கணும். இப்போ உருளையின் மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிக்க போறோம். சோ உருளையின் மொத்த புறப்பரப்பு உருளையோட மொத்த புறப்பரப்புக்கு என்ன ஃபார்முலா, என்ன சூத்திரம் ஞாபகம் வந்துச்சா உங்களுக்கு? யா. சோ 2πr into h plus r, அவ்வளவுதான். சோ 2πr into h plus r. சோ 2 into பைக்கு நமக்கு என்ன தெரியும் இல்லைங்களா? சோ பையோட மதிப்பு என்ன? 22/7. h ஓட மதிப்பு என்னங்க? r ஓட மதிப்பு, சாரி, r ஓட மதிப்பு 14. சோ 14 போட்டுக்கலாம் into h ஓட மதிப்பு என்ன? 20. சோ 20 plus r ஓட மதிப்பு 14. So 7 1 time 7 2s are 14 இல்லையா? ஓகே. So 22 into 2 44. 44 into 2 88 இல்லையா? So 44 into 2 88 இல்லையா? ஓகே. So 88 into 20 plus 14. So 20 plus 14 என்ன வருங்க? 34 இல்லையா? So into 34. So 88 into 34 போட்டோம்னா என்ன கிடைக்கும்? 88 into 34 போட்டோம்னா 4 8s are 32, 4 8s are 32, 35, 3 8s are 24, 3 8s are 24, 25, 26, 2992. 2992 சென்டிமீட்டர் ஸ்கொயர். புரிஞ்சுதுங்களா? சோ இப்ப நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம்? வலைப்பரப்பு, உருளையோட வலைப்பரப்பு, உருளையோட மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிச்சாச்சு இல்லைங்களா? சோ இது ரெண்டுல ஏதாவது சந்தேகம் இருக்கா?
சோ வலைப்பரப்பு என்ன கிடைச்சிருக்கு 1760 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடைச்சிருக்கு. சோ மொத்த புறப்பரப்பு என்ன கிடைச்சிருக்கு 2992 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடைச்சிருக்கு. சோ இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? ஓகே, சோ நெக்ஸ்ட் போலாமா வாங்க. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டு 7.2 என்ன சொல்லிருக்காங்க 88 சென்டிமீட்டர் வலைப்பரப்புடைய ஒரு நேர்வட்ட உருளையின் உயரம். இந்த இடத்துல உருளை தான், சோ அதோட உயரம் சொல்லிருக்காங்க. சோ ஹெச்னு எடுத்துக்கலாம். சோ ஹெச் வந்து 14 சென்டிமீட்டர். அடுத்தது பாத்தீங்கன்னா உருளையோட விட்டம் கேட்டிருக்காங்க இல்லையா? சோ கேபிட்டல் டின்னு சொல்றதா உருளையோட விட்டம், அது கேட்டிருக்காங்க. வலைப்பரப்பு கொடுத்துட்டாங்க. சோ உருளையோட வலைப்பரப்பு கொடுத்தாச்சு. சோ உருளையின் வலைப்பரப்பு உருளையோட வலைப்பரப்பு என்ன கொடுத்திருக்காங்க 88ன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ உருளையோட வலைப்பரப்புக்கு சூத்திரம் என்ன? போன சம் தான் பார்த்தோம். உருளையின் வலைப்பரப்பு அப்படிங்கிறது 2πrh ன்னு பார்த்தோம் இல்லையா? சோ அப்ப 2πrh = 88ன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? புரிஞ்சுதுங்களா? ஓகே, சோ இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? விட்டம் தானே கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ இப்ப நமக்கு 2 இருக்கு. பையோட மதிப்பு என்ன 22/7 போட்டுக்கலாம். இன்டு r தெரியுமா? தெரியாது. சோ r அப்படியே இருக்கட்டும். h 14 தெரியும். சோ அதையும் போட்டுக்கலாம். சோ 14 = 88. புரிஞ்சுதுங்களா? ஓகே, சோ 7 1 time 7 2s are 14 இல்லீங்களா? ஓகே, சோ 2 2s are 4 4 into 22 88. சோ இந்த இடத்துல 88 r = 88 ன்னு வருது இல்லையா? சோ 88 பெருக்கல் இருக்கு, அந்த சைடு போனா வகுத்தல வந்துரும். சோ அப்ப r = 88/88 88 அடிச்சனா 1. சோ r வந்து 1. ஆரம் 1 ன்னு கிடைச்சிருச்சு. ஆனா நம்ம கிட்ட क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க? உருளையோட விட்டம் கேட்டிருக்காங்க. விட்டம் அப்படிங்கிறது என்னங்க 2 மடங்கு ஆரம் தான் விட்டம் இல்லையா? சோ விட்டம் அப்படிங்கிறது 2 மடங்கு ஆரம். சோ 2 மடங்கு ஆரம் வந்து 1. சோ 2. விட்டம் அப்படிங்கிறது 2. புரிஞ்சுதுங்களா? சோ விட்டம் கண்டுபிடிச்சாச்சா? ஈஸியா இருக்கா? ஓகே, சோ அடுத்த கேள்வி போலாமா வாங்க. சோ அடுத்த கேள்வி பாத்தீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டு 7.3 என்ன சொல்லிருக்காங்க? நீளம் 3 மீட்டர் மற்றும் விட்டம் 2.8 மீட்டர். நீளம் வந்து 3 மீட்டர்னு சொல்லிட்டாங்க, விட்டம் வந்து 2.8 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. உடைய ஒரு சமன்படுத்தும் உருளையை கொண்டு ஒரு தோட்டம் சமன்படுத்தப்படுகிறது. ஒரு சமன்படுத்தும் உருளையை வச்சு ஒரு தோட்டத்தை சமப்படுத்துறாங்க சரியா? ஓகே, 8 சுற்றுகளில் எவ்வளவு பரப்பை உருளை சமன் செய்யும்? 8 சுத்து சுத்துது. அப்ப எவ்வளவு பரப்ப இந்த உருளை சரி செய்யும், அதாவது சமன் செய்யும்னு கேட்டிருக்காங்க சரிங்களா? ஓகே, எப்படி எடுத்துக்கலாம்? ஃபர்ஸ்ட் விட்டம் வந்து ஸ்மால் d ன்னு எடுத்துக்கலாம். சோ விட்டம் என்ன கொடுத்திருக்காங்க 2.8 மீட்டர்னு கொடுத்திருக்காங்க. சோ ஸ்மால் d = 2.8 மீட்டர். ஓகே, சோ அடுத்தது பாருங்க நீளம் அப்படிங்கிறது உயரம் அது இல்லையா? சோ ஒரு உருளையோட நீளம்னு எடுத்தோம்னா அதுதான் அந்த உருளையோட உயரமாவும் இருக்கு இல்லீங்களா? ஓகே, சோ அப்போ உயரம் வந்து 3 மீட்டர் சரிங்களா? ஓகே, சோ அடுத்தது பாருங்க ஆரம். அதாவது ஆரம் அப்படிங்கிறது இந்த விட்டத்திலிருந்தே நம்ம ஆரம் கண்டுபிடிச்சிடலாம் இல்லீங்களா? சோ விட்டத்துல இருந்து எப்படி ஆரம் கண்டுபிடிக்கிறது? விட்டத்தை 2ஆல வகுத்தோம்னா ஆரம் கிடைச்சிரும். சோ ஆரம் r அப்படிங்கிறது விட்டத்தை 2ஆல வகுத்தா கிடைச்சிரு இல்லீங்களா? ஓகே, சோ விட்டம் என்ன 2.8 / 2. 2 1s are 2 2 4s are 8, அதாவது 1.4. அப்ப ஆரம் r வந்து 1.4 கிடைச்சாச்சு சரிங்களா? ஓகே, சோ இப்ப என்ன சொல்லிருக்காங்க 8 சுற்றுல எவ்வளவு பரப்ப வந்து இந்த உருளை சமன் செய்யும்னு கேட்டிருக்காங்க இல்லீங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு சுற்றுக்கு எவ்வளவு பரப்ப சமன் செய்யும்னு பார்த்துட்டு அப்புறம் 8 சுற்றுக்கு கண்டுபிடிச்சுக்கலாம் சரிங்களா? ஓகே, சோ ஒரு சுற்றுகளில் பரப்பு, அதாவது உருளை பரப்ப ஒரு சுற்றுல எவ்வளவு சரி சமன் செஞ்சிருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு சுற்றில் உருளை சமன் செய்த பரப்பின் அளவு சமன் செய்த பரப்பின் அளவு எதுக்கு சமமா இருக்குங்க வலைப்பரப்பு, அதாவது உருளையோட வலைப்பரப்புக்கு சமமா இருக்கும். ஏன்னா வளைஞ்சு அப்படியே தானே சுத்தி வருது. சோ உருளையின் வலைப்பரப்புக்கு சமமா இருக்கும். உருளையோட வலைப்பரப்போட சூத்திரம் என்ன 2πrh
இல்லையா? உருளையோட வலைப்பரப்புக்கான சூத்திரம் என்னங்க? 2πrh. சோ அப்ப 2 into pi 22/7 தெரியும். r நம்ம இப்பதான் கண்டுபிடிச்சோம். 1.4 போட்டுடலாம். h பாருங்க, h னா 3 கொடுத்திருக்காங்க. சோ அதையும் போட்டுடலாம். சரிங்களா? ஓகே. சோ 7 0.2 7 2s are 14 பாயிண்ட் இருக்கங்காட்டி 0.2. சோ இப்ப இதெல்லாம் பெருக்கணும்னா 44. சோ 44 into 3 2s are 6 0. So 0.6 இல்லீங்களா? சோ இது ரெண்டையும் பண்ணோம்னா 6 4s are 24 6 4s are 24 25 26 0 0 4 6 2 ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் 26.4 ன்னு வருது. அப்போ ஒரு இதுக்கு வந்து 26.4 மீட்டர் ஸ்கொயர் ஒரு சுற்றுக்கு. இதே மாதிரி 8 சுற்றுக்கு கண்டுபிடிக்கலாமா? சோ அப்ப 8 சுற்றுகளின் பரப்பை உருளை சமன் செய்த அளவு. 8 சுற்றில் உருளை சமன் செய்த பரப்பின் அளவு. உருளை சமன் செய்த பரப்பின் அளவு. சோ என்ன வரும்? 8 into ஒரு உருளைக்கு ஒரு சுற்றுக்கு 26.4 இல்லையா? சோ இப்ப இதுக்கு 26.4. சோ 8 4s are 32 8 5s are 48 6 are 48 49 50 51 8 2s are 16 16 plus 5 21. சோ ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். 211.2. சோ இப்போ 211.2 மீட்டர் ஸ்கொயர் வந்து 8 சுற்றுல பரப்பு சமன் செஞ்சிருக்கு. புரிஞ்சுதுங்களா? சந்தேகம் இருக்கா ஏதாவது? சோ இந்த क्वेश्चन ரொம்ப ரொம்ப முக்கியமான क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चनும் கூட. சரிங்களா? சோ அதனால இந்த क्वेश्चனை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்களாமா. சரியா? ஓகே. சோ படிக்காம மட்டும் விட்டுறாதீங்க. இன்னும் கம்மியான நாட்கள் தான் இருக்கு. சோ இப்ப இருந்து ஃபோக்கஸ் பண்ணா மட்டும் தான் படிக்க முடியும். சோ அதனால என் கூடயே அப்படியே 2 மார்க்ஸ் முடிச்சிட்டே வாங்க. சரியா? ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் நம்ம முடிச்சிட்டு இருக்கோம் இல்லையா? சோ நம்ம 100 லேர்னிங் தமிழ் மீடியம் சேனல்ல போய் பாத்தீங்கன்னா பிளேலிஸ்ட்ல 10th தமிழ் மீடியம்னாவே இருக்கும். சோ 10th தமிழ் மீடியம்ல மேக்ஸுக்கு தனியா நிறைய வீடியோஸ் இருக்கு. சோ ஒவ்வொரு அத்தியாயம் பொறுத்து 2 மார்க்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். சோ அதனால அதெல்லாம் மிஸ் பண்ணாம பாருங்க. சரியா? ஓகே. சோ நெக்ஸ்ட் சம் போலாமா? வாங்க. சோ நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்திருக்காங்க? எடுத்துக்காட்டு 7.5. என்ன சொல்லிருக்காங்க? கித்தானை கொண்டு 7 மீட்டர் ஆரமும் 24 மீட்டர் உயரமும் உடைய ஒரு கூம்பு வடிவ கூடாரம் உருவாக்கப்படுகிறது. கித்தானை வச்சுட்டு 7 மீட்டர் ஆரமும் 24 மீட்டர் உயரமும் உடைய ஒரு கூம்பு வந்து அதாவது கூம்பு வடிவ கூடாரம் வந்து ஒன்று உருவாக்கப்படுது. சரிங்களா? செவ்வக வடிவ கித்தானின் அகலம், அந்த செவ்வக வடிவ கித்தானோட அகலம் பாத்தீங்கன்னா 4 மீட்டர். அப்படி 4 மீட்டர் ஆச்சுன்னா அதோட நீளம் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஒரு கித்தானை வச்சுட்டு 7 மீட்டர் ஆரமும் 24 மீட்டர் உயரமும் கொண்ட ஒரு கூம்பு வடிவான ஒரு கூடாரம் உருவாக்குறாங்கடா. சோ அதுல பாத்தீங்கன்னா அந்த செவ்வக வடிவ கித்தானோட அகலம் பாத்தீங்கன்னா 4 மீட்டர். ஆனா அதோட நீளம் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அகலம் 4 மீட்டரா இருந்தா நீளம் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. சரியா? क्वेश्चन புரிஞ்சுதா? சோ இதுல ஃபர்ஸ்ட் எப்படி எடுத்துக்கலாம்? சோ இதுல எப்படி எடுத்துக்க போறோம் அப்படின்னா ஆர்ங்கிறது என்ன, ஹெச்ங்கிறது என்னங்கிறது ஃபர்ஸ்ட் சொல்லிடலாம். சரிங்களா? சோ இங்க ஆர் என்பது ஆர் மற்றும் ஹெச் என்பது ஃபர்ஸ்ட் ஆர் என்பது என்னன்னு சொல்லிடலாம். சோ ஆர் என்பது கூம்பின் ஆரம். ஆர் அப்படிங்கிறது கூம்பின் ஆரம். ஏன்னா கூம்பு வடிவத்துல தான் இந்த கூடாரம் வடிவமைக்கப்படுகிறது. சோ ஆர் என்பது கூம்பின் ஆரம் மற்றும் ஹெச் என்பது கூம்போட உயரம். சரிங்களா? சோ கூம்பின் உயரம் ஆகும். ஆறுங்கிறது கூம்போட ஆரம், ஹெச்ங்கிறது கூம்போட உயரம். சரிங்களா? ஓகே. சோ இப்போ ஆரம் ஆர் அப்படிங்கிறது, அதாவது ஆரம் ஆர் அப்படிங்கிறது 7, உயரம் ஹெச் அப்படிங்கிறது எவ்வளவு? 24. சரிங்களா? ஓகே. இப்போ சாய்வோட உயரம், ஸ்லாண்ட் ஹைட் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லக்கூடியது சாய்வின் உயரம், அதாவது எல்ன்னு சொல்லுவோம். அது எப்படி சொல்லுவோம்? எல்ன்னு எடுத்துப்போம். அதுக்கான சூத்திரம் படிச்சிருப்போம். சூத்திர அட்டையிலேயே சொல்லியிருப்போம். ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர். நம்ம கிட்ட ஆரும் இருக்கு, ஹெச் இருக்கு. ரெண்டோட ஸ்கொயரையும் கூட்டி அதுக்கு வர்க்கமூலம் எடுத்தோம்னா சாய்வின் உயரம் கிடைச்சிடும். சாய்வு உயரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்லாண்ட் ஹைட். ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது 7 ஸ்கொயர் 49 பிளஸ் ஹெச்ங்கிறது 24. 24 ஸ்கொயர் போட்டுடலாம். சோ அப்படியே 24 ஸ்கொயர். 24 ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்கும்? 24 into 24 576 இல்லையா? சோ
576. அப்ப root of 49 plus 576. So இது ரெண்டையும் கூட்டணும்னா எவ்வளவு கிடைக்கும்? 6 plus 9 625 கிடைக்குமா? ஓகே. சோ இப்ப 625 அப்படிங்கிறது அதுக்கு வர்க்கமூலம் எடுத்தா 25 இல்லையா? சோ இப்ப L equal to 25. புரிஞ்சுதுங்களா? ஓகே. சோ இப்ப என்ன கேட்டிருக்காங்க? நீளம் கேட்டிருக்காங்க இல்லையா? சோ நீளம் வேணும் அப்படின்னா அந்த கூம்போட வளைவரை வேணும். வளைவரை பரப்பு. சரிங்களா? சோ வளைவரை கூம்பின் வளைவரை பரப்பு, வளைவு பரப்பு, கூம்பின் வளைபரப்பு. கூம்பின் வளைபரப்புக்கான சூத்திரம் சொல்லி கொடுத்திருக்கேன். பை ஆர் எல். கூம்பின் வளைபரப்புக்கான சூத்திரம் என்ன? பை ஆர் எல். சோ பைனா என்னங்க? 22/7. ஆர் என்னது? 7. ஆர் வந்து 7. எல் என்னது? இது எல். சரிங்களா? சோ எல் என்னது கண்டுபிடிச்சிருக்கோம்? 25. சோ 7 போயிடும். இப்ப 22 into 25. 22 25 பெருக்கினாவே போதும். 5 2s are 10, 5 2s are 10 11, 2 2s are 4, 2 2s are 4, 0 5 5 550 கிடைக்குது இல்லையா? சோ கூம்பின் வளைபரப்பு என்ன கிடைச்சிருக்கு? 550. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? நீளம் கேட்டிருக்காங்க. சோ எதோட நீளம்? அந்த செவ்வக வடிவ கித்தானோட நீளம் கேட்டிருக்காங்க இல்லையா? சோ அப்ப செவ்வக வடிவ கித்தானின் நீளம். கித்தானின் நீளம் எப்படி இருக்கும்? அந்த கூம்பின் வளைபரப்பு, அது மட்டும் இல்லாம இந்த கூம்பின் பரப்பு, வளைபரப்பு கூட எடுக்க வேண்டாம், பரப்பை எடுத்துக்கோங்க போதும். கூம்பின் பரப்பு பை என்னதுங்க? அந்த அகலம் கொடுத்திருக்காங்க. அகலம், கித்தானோட அகலம் அது. சோ அகலம். கூம்பின் பரப்பு என்ன கிடைச்சது? கூம்பின் பரப்பு 550. நீங்க மீட்டர் ஸ்கொயர் போட்டுக்கோங்க. எப்பவுமே பரப்பு கண்டுபிடிக்கும் போது ஸ்கொயர் வரும், மீட்டர் ஸ்கொயர். சோ அகலம் என்ன கொடுத்திருந்தாங்க? 4 கொடுத்திருந்தாங்களா? அகலம் 4 மீட்டர். சோ 4. சோ இதெல்லாம் பண்ணா என்ன கிடைக்கும்? 2 2s are 4, 2 2s are 4, பேலன்ஸ் 1, 2 7s are 14, பேலன்ஸ் 1, 2 5s are 10. சோ இது ரெண்டையும் வகுத்தீங்க அப்படின்னா 2 ஆல 275 வகுத்தீங்கன்னா 2 1s are 2, 7 கீழ, 2 3s are 6, பேலன்ஸ் 1 15, 2 7s are 14, பேலன்ஸ் 1 0, 2 5s are 10. So 137.5. பதில் என்னங்க? 137.5 மீட்டர். இதுதான் வந்து செவ்வக வடிவ கித்தானோட நீளம். புரிஞ்சுதுங்களா? சோ கித்தானின் நீளம் கேட்டிருந்தாங்க இல்லையா? சோ அது என்னது? 137.5 மீட்டர். புரிஞ்சுதுங்களா? இது சந்தேகம் இருக்கா? ஓகே, அடுத்த சம் போலாமா? ஓகே, சோ அடுத்த சம் பாத்தீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டு 7.6 என்ன சொல்லிருக்காங்க? 704 சென்டிமீட்டர் சதுர சென்டிமீட்டர் மொத்த புறப்பரப்பு கொண்ட ஒரு கூம்பின் ஆரம் 7 சென்டிமீட்டர் எனில் அதன் சாயுயரம். சாயுயரம்னா என்ன? நான் சொன்னதுதான் ஸ்லாண்ட் ஹைட் எல் சொல்லக்கூடியது. அதனுடைய சாயுயரம் கேட்டிருக்காங்க. சரியா? சோ ஸ்லாண்ட் ஹைட் எல் கேட்டிருக்காங்க இல்லையா? ஓகே, சோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? ஆரம் 7ன்னு சொல்லிட்டாங்க. சோ அப்ப ஆரம் அப்படிங்கிறது என்ன? 6ன்னு சொல்லக்கூடியது. அது வந்து எவ்வளவு? 7 சென்டிமீட்டர். புரிஞ்சுதா? ஓகே, சோ அடுத்தது பாருங்களேன், வேற என்ன கொடுத்திருக்காங்க? 704 சென்டிமீட்டர் வந்து மொத்த புறப்பரப்பு, ஒரு கூம்போட மொத்த புறப்பரப்பு. சோ அப்ப கூம்பின் மொத்த புறப்பரப்பு எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 704 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ கூம்போட மொத்த புறப்பரப்பு அப்படிங்கிறது என்ன? TSA சொல்லக்கூடியது. சோ அதுக்கான சூத்திரம் படிச்சிருப்போம். கூம்பின் மொத்த புறப்பரப்புக்கான சூத்திரம் பை ஆர் இன்டு எல் பிளஸ் ஆர், பை ஆர் இன்டு எல் பிளஸ் ஆர். சோ அதை எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 704 கொடுத்திருக்காங்க. சோ பைனா என்ன? 22/7. ஆர் என்ன? இப்ப கண்டுபிடிச்சிருக்கோம் 7. எல் நமக்கு தெரியாது, ஆர் என்னன்னு தெரியும், 7 தெரியும். ஈக்குவல் டு 704. இந்த 7 போயிடும். 22 பெருக்கல் இருக்கு, அந்த சைடு வந்தா பகுத்தலுக்கு வந்துரும். சோ அப்ப L plus 7 equal to 704 பெருக்கல் இருக்க 22, அந்த சைடு வந்தா பகுத்தலுக்கு வந்துரும். சோ by 22. 2 11 time, 2 3s are 6, balance 1, 2 5s are 10, 2 2s are 4 இல்லைங்களா? ஓகே, சோ இப்போ இதுக்கு மேல இதை கேன்சல் பண்ண முடியாது. சோ அப்படியே வச்சுக்கலாம். L equal to
இது கேன்சல் பண்ணீங்கன்னா 11 3 டைம்ஸ் வரும் கேன்சல் பண்ணலாம். 11 1 டைம், 11 3 டைம் 33, பேலன்ஸ் 2, 11 2 டைம் 22, 32 வருது. சோ L plus 7 equal to 32. So L equal to 32 plus 7 அந்த பக்கம் போனா -7. So -7. So L equal to 32 ல 7 போச்சுனா 25. So அவ்வளவுதான். So அவங்க என்ன கேட்டிருந்தாங்க? சாயுரம். So சாயுயரம் என்ன? 25 சென்டிமீட்டர். So எனவே கூம்பின் சாயுயரம் 25 சென்டிமீட்டர் ஆகும். புரிஞ்சுதுங்களா? ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஓகே. சோ அடுத்தது போலாமா? சரி. சோ அடுத்தது பாருங்க, எடுத்துக்காட்டு 7.8 என்ன சொல்லிருக்காங்க? ஒரு கோளத்தின் புறப்பரப்பு கொடுத்திருக்காங்க. ஒரு கோளத்தோட புறப்பரப்பு கொடுத்துட்டாங்க 154 சென்டிமீட்டர். அதோட விட்டம் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. சோ கோளத்தின் புறப்பரப்போட சூத்திரம் படிச்சிருப்போம். சோ சூத்திரத்தையில தெளிவா கொடுத்திருப்போம். என்ன படிச்சிருக்கோம்? பை ஆர் ஸ்கொயர்னு படிச்சிருக்கோம் இல்லீங்களா? ஓகே. சோ ஆர் அப்படிங்கிறது கோளத்தோட ஆரம்னு வச்சுக்கலாம். ஆர் என்பது கோளத்தின் ஆரம் ஆகுமா? ஆர் அப்படிங்கிறது கோளத்தின் ஆரம். சரி, இப்போ கோளத்தின் பரப்பு என்ன கொடுத்திருக்காங்க? கோளத்தின் புறப்பரப்பு. கோளத்தின் புறப்பரப்பு 154 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க இல்லையா? ஓகே. சோ இப்போ கோளத்தின் புறப்பரப்பு 154 கொடுத்தாச்சு. கோளத்தோட புறப்பரப்பு சூத்திரம் 4 pi r square. 154 4 into பையோட மதிப்பு 22/7. So 22/7 into r நமக்கு தெரியும். r என்னன்னு தெரியும்? r நமக்கு தெரியாது. சோ கோளத்தோட ஆரம்னு தெரியும், ஆனா அதோட மதிப்பு என்னன்னு தெரியாது இல்லையா? சோ அதனால r அப்படியே வச்சுக்கலாம். r square equal to 154. சரிங்களா? ஓகே. இப்போ 4 பெருக்கல் இருக்கு, அந்த சைடு போனா வகுத்தல். சோ அதே மாதிரி 7 வகுத்தல் இருக்கு, அந்த சைடு போனா பெருக்கல். 22 பெருக்கல் இருக்கு, அந்த சைடு போனா வகுத்தல். சோ r square equal to 154 into 7 by 22 into 4. கரெக்ட்டுங்களா? சோ ரெண்டு பெருக்கல் இருக்கிறது வகுத்தல் வந்துருச்சு, வகுத்தல் இருக்கிறது பெருக்கல்ல போயிடுச்சு. ஓகேவா? ஓகே. 2 2s are 4, 2 7s are 14, balance 1, 2 7s are 14. இப்ப 11 2s are 2, 11 7s are 77. Sorry, 11 7s are 77. இப்ப 7 7s are 49, 2 2s are 4, 49/4. So r square equal to 49/4. So r equal to root 49/4. r equal to 49 வெளிய எடுத்தா 7, 4 வெளிய எடுத்தா 2 இல்லையா? 7 square 49, 2 square 4 இல்லையா? சோ அதனால 49 7 வெளிய எடுத்துக்கலாம், 4 2 வெளிய எடுத்துக்கலாம். சோ r கிடைச்சிருச்சா? சோ அப்ப இதுல இருந்து r நமக்கு கிடைச்சிருச்சு. ஆனா அவங்க என்ன கேட்டிருக்காங்க? விட்டம் கேட்டிருக்காங்க இல்லையா? சோ விட்டம் கேட்டிருக்காங்கட்டி நம்ம என்ன பண்ணணும்? இத 2 ஆல பெருக்கணும் இல்லையா? சோ விட்டம் அப்படிங்கிறது 2r அப்படின்னு சொல்லக்கூடியது 2 மடங்கு ஆரம் தான் விட்டம் இல்லைங்களா? சோ 2 into ஆறுங்கிறது என்ன? 7/2. சோ 2 2 போயிடும், 7 மட்டும் வரும். சோ விட்டம் வந்து 7 மீட்டர். புரிஞ்சுதுங்களா? சந்தேகம் இருக்கா? அடுத்தது போலாமா? சரி வாங்க. சோ அடுத்த கேள்வி பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். எடுத்துக்காட்டு 7.9. ஒரு கோள வடிவ வழி, அதாவது ஒரு கோள வடிவ வழிகூண்டினுள், அதாவது பலூன். சோ காற்று ஊந்தப்படும் போது அதன் உயரம், அதாவது அதன் ஆரம் கொடுத்திருக்காங்க சரியா? சோ ஒரு கோள வடிவ வழிகூண்டினுள் காற்று ஊந்தப்படும் போது அதோட ஆரம் என்ன கொடுத்திருக்காங்க? 12 சென்டிமீட்டர்ல இருந்து 16 சென்டிமீட்டரா உயருதுன்னு சொல்லிருக்காங்க. நம்ம பலூன் ஊத ஊத 12 சென்டிமீட்டர்ல இருந்து 16 சென்டிமீட்டருக்கு அப்படியே அதிகமாயிட்டே தான் போகும். சோ சொல்லிருக்காங்க. சோ இரு புறப்புகளின் விகிதம். சோ 12 இருக்கும் போது எப்படி, 16 இருக்கும் போது எப்படி? சோ ரெண்டு புறப்புகளோட விகிதம் கேட்டிருக்காங்க சரிங்களா? ஓகே. சோ ஃபர்ஸ்ட் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, R1 மற்றும் R2 என்பதை வழிகூண்டினுள், அதாவது R1 R2 அப்படிங்கிறது ஆரங்கள் தான், வழிகூண்டினின் ஆரம் ஆகும். R1 மற்றும் R2 என்பதை வழிகூண்டின் ஆரங்கள்
என்க. வளிக்கூண்டோட ஆரங்களா எடுத்துக்க போறோம். சரிங்களா? R1 R2 சரிங்களா? ஓகே. சோ இப்போ R1 by R2 அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் 12 சென்டிமீட்டர் ஃபர்ஸ்ட் இது இருக்கும்போது, அதுக்கப்புறம் ஊதின பிறகு இருக்கிறது R2 என்ன 16, ஊதின பிறகு 16 இல்லையா? ஓகே. சோ இது ரெண்டுக்கும் அவங்க என்ன கேட்டிருக்காங்க? விகிதம் கேட்டிருக்காங்க இல்லையா? ஓகே. சோ இப்ப விகிதம் கண்டுபிடிச்சோம்னா புறப்பரப்பின் விகிதம், புறப்பரப்பின் விகிதம், விகிதம் எடுத்தோம்னா எப்படி இருக்கும்? 4, அதாவது அது எப்படி இருக்கும்? எந்த மாதிரி நமக்கு கிடைக்கும்? கோள வடிவம் இல்லையா? சோ கோளம், அப்போ கோளத்தோட புறப்பரப்பு என்ன? 4πr² இல்லையா? கோளத்தோட புறப்பரப்பு 4πr². சோ 4πr² பை விகிதம்னா கீழையும் மேலையும் 4πr². இது R1², இது R2². அவ்வளவுதான் வித்தியாசம். ஏன்னா ரெண்டு ரேடி எடுத்திருக்கோம், ரெண்டு ஆரங்கள் எடுத்திருக்கோம். அதனால R1² ஒண்ணு, R2² ஒண்ணு. சோ அப்போ 4π R1 என்ன? R1 பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 12 கிடைச்சிருக்கு. சோ இல்லனா R1 அப்படியே வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்ல. R1² அப்படியே வச்சுக்கோங்க. R1² by 4π R2² அப்படியே வச்சுக்கோங்க. 4π போயிடும். அப்ப R1² by R2² இருக்கும். சோ R1² by R2², இது எப்படி எழுதிக்கலாம்? R1 by R2 the whole square எழுதிக்கலாமா? ஓகே. R1 by R2 நமக்கு என்னன்னு தெரியும்? 12 by 16 தெரியும் இல்லையா? சோ 12 by 16 the whole square இல்லையா? சோ இது பாருங்க, 4 3s are 12, 4 4s are 16. அப்ப 3 by 4 the whole square ஆயிடுமா? So which is equal to 3 by 4 the whole square. 3 square, இந்த ஸ்கொயர் இதுக்கு போகும், இதுக்கு போகும். 3 square 9, 4 square 16. புரிஞ்சுதுங்களா? ஏதோ சந்தேகம் இருக்கா? அவ்வளவுதான். சோ புறப்பரப்போட விகிதம் கண்டுபிடிச்சாச்சு, இரு புறப்பரப்போட விகிதம். புரிஞ்சுதுங்களா? சந்தேகம் இருக்கா? இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சோ இதோட இந்த பார்ட் முடிஞ்சது. சோ இந்த 2 மார்க்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. சோ அத்தியாயம் 7க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான 2 மார்க்ஸ் தான் இதுல எடுத்திருக்கோம். சரிங்களா? சோ எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பண்ணணும். சோ அப்பதான் உங்களுக்கு அடுத்த அத்தியாயத்தோட 2 மார்க்ஸ் வரும். சோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையா, வேற டவுட்ஸ் இருக்கா, உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு வரதா ஹெல்ப் வேணுமாங்கிறதையும் நீங்க கமெண்ட் பண்ணலாம். சரியாமா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க.